ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட் ரெசிபி பூரி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். ரவை வந்துட்டு நைஸாக இருக்கணும். அப்படி நைஸாக இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்துட்டு டைரெக்டாக அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு டைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இப்போ பூரி ரெகுலராக பண்ணும்போது சில பேருக்கு உப்பாது, அப்படியே ஃப்ளாட்டாக சப்பாத்தி மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பூரி வந்து உப்பெல்லாம் நல்லாயிருக்கும். மாவு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்துட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டேன். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம். இது கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வந்துட்டு நம்ம பூரி சுட்டு எடுத்துடலாம். இதை வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே சுட்டுடலாம். இப்படி பண்ணும்போது அதிகமாக எண்ணெயும் குடிக்காதுங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நான் பூரி மசால் வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.